சட்ட ரீதியாக ஒரு தவறு இதிலே நிகழ்ந்திருக்கிறது. கவனிக்கப்பட வேண்டிய விஷயம் கவனிக்கப்படாமலே அது பின்னணியில் இருக்கும்போது ஒரு வேறு விதமான தீர்ப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இது இயற்கை நீதிக்கு முரணாக இருக்கிறது. அப்படி சில விஷயங்கள் எல்லாம் இருக்கிறது. நீங்க வந்து கியூரேட்டிவ் அப்படின்னு கேட்டீங்கன்னா கரெக்டிவ்னு வச்சுக்கலாம். எளிமையா புரியணும்னா கரெக்டிவ்க்கான பெட்டிஷன். அந்த பெட்டிஷனையும் நார்மலா யார் வேணா போட்டுடலாம் அப்படின்னு சொல்லவே முடியாது. அதுக்கான பாசிபிலிட்டிங்கிறது ரொம்ப ரொம்ப கம்மி. இஃப் இட் இஸ் a rarest of rare case அப்படின்னு வச்சுக்கோங்களேன், அரிதனும் அரிதான வழக்கு. அப்ப இந்த வழக்கை அது மாதிரி எடுத்துக்கொள்ள வேண்டும் அப்படின்னு தமிழக அரசு வாதாட வேண்டிய விஷயம் இருக்கிறது. இப்போ அதுக்கான ஒரு என்னென்ன பாயிண்ட்ஸு கிரவுண்ட்ஸு என்ன எடுக்கிறோம் அப்படிங்கிறதெல்லாம் கொடுக்கிற பொழுது நீதிமன்றத்தில் உடனே இந்த பெட்டிஷன் வராது. இது என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த நீதிபதிகள் இருக்காங்க பாருங்க, சீனியர் மோஸ்ட் நீதிபதிகள் உச்ச நீதிமன்றத்தில், அவங்களுக்கு முன்னாடி ஏற்கனவே அந்த ஃபைல் எல்லாம் போய் பார்க்கும். அந்த 3 பேரும் உட்கார்ந்து டிசைட் பண்ணுவாங்க. இதுல ஏதாவது பாயிண்ட் இருக்கா அப்படின்னு பார்ப்பாங்க. அதுல பாயிண்ட் இருக்கிறதாக கருதினால் மட்டுமே அந்த வழக்கை வந்து அவங்க ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க. ஸோ நிறைய சுற்றுக்கள் இந்த மாதிரி போக வேண்டிய இதெல்லாம் இருக்கு. அப்புறம் தான் அங்கே வரும். அதுல எந்த அளவுக்கு நம்ம வழக்கறிஞர்கள் இந்த வழக்கிலே இருக்கக்கூடிய நியாயத்தை எடுத்துரைக்கிறார்கள் அப்படின்னு பார்க்க வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம். அது கண்டிப்பாக செய்யணும்.